நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோவத்தோட உச்சியில இருக்க இந்த சமயத்துல யாரு வராங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்னவே போலீஸ் கிட்ட மாட்ட விட்டு நான் தான் சுடறின்றத நீ கண்டுபிடிச்ச, ஓகே. ஆனா இதுக்கெல்லாம் நீ எதுக்காக பண்ண? அந்த விஜய்க்காக தானே, விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு தானே. இனிமே நீ விஜய் கூட சேர்ந்து வாழவே முடியாது. விஜய் கூட ஒன்று நான் வாழ்ந்துக்கணும், இல்லைன்னா நீ வாழக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும். என் வாழ்க்கை நீ சீரியல்ஸ்ட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விஜய் அப்படியே சும்மா பக்கம் இழுத்து பிடிச்சி அப்படியே சும்மா அங்கே ஒரு கிளாஸ் இருக்க உடச்சி அப்படியே கழுத்தில் சிறுக்குன்னு ஒரு சொருகுறாங்க. அதை பார்த்தோம் அப்படியே ஷாக் ஆகிறாங்க எல்லாரும் பக்கம். ஹலோ விஜய் அப்படின்னு டக்குன்னு விஜய் இருந்துன்னு அப்படியே சும்மா அந்த சுடரி கையை தட்டி விட்டு தாவடி மேலே பலான்னு உன்னோட சுருன்னு கீழே வரா. உடனே போலீஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு கையெல்லாம் பிடிக்கிறாங்க ஒரு பக்கம். என்னடா இது கூத்து அப்பா, இப்படி ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்சாங்களா அரெஸ்ட் பண்ணதான் அரெஸ்ட் பண்ணா. அதுக்குன்னு உட்காருங்க சாமின்னு கும்பிட்டுனா இருப்பாங்க. அவங்க பண்ண தவறு அவங்களுக்கு பின்விளைவுலாம் வந்திருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு கதிரேசன் கிட்ட பேசுறாங்க. இதோ பாருங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, வம்புக்கு மேல வம்பு வந்தாச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேச வேணாம், இதை இப்படியே விட்டுலாம் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில தான் இருக்காங்க. ஆனா அந்த முயற்சி நல்லதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க முடிவு பண்றது எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாங்க இருக்கும். ஏன்னா கரெக்டா கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு கைனும் கரெக்டா நவுத்தின்னு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு இல்லவ அப்படின்றத உண்மையா சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் அங்க இருந்து இவ வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காதுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி விட்டுன்னு போனா லாஸ்ட்ல பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும். அதனால நாமளும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, இப்பயே நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இன்னும் மேலும் மேலும் பெருசாக்கின்னு இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஏன்னா பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாகின்னு போயிட்டே தான் இருக்கும். இது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் நம்ம யோசிச்சாகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாதுல்ல. இதை இப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவாக அமையுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ கருத்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்து கண்டிப்பாக நம்ம சொல்லாமே தவிர, நாமளே ஒரு முடிவு எடுத்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு முடிவு விஷயத்தை பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் நிறைந்த விஷயத்தை தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லியை பார்த்து, ஏன் மல்லி இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு நான் சொல்லி புரிய வச்சல, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாத, நீ சாதாரணமாக நீ இன்வால்வ் ஆயிடுற, ஆனால் அதுக்கப்புறம் என்னென்ன பின்விளைவுகள் வரும் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற. உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக பண்ணலையே, நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் மேலே நான் அளவு கடந்து பாஸ் வச்சுன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரேணுகா இருந்தால் நான் சந்தோஷமாக 2 பேரும் சேர்த்து வச்சிருப்பேன், அவ உண்மையான ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அது எப்படி உனக்கு தெரியும், நீயே எல்லாமே நீயே சொல்லிடுது, நீயே எல்லாமே உன் இஷ்டமே என்ன, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம், நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்லை, உண்மையான ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிச்சு சொல்றாரு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணது நான் இப்போ முதல்ல காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே ஆதாரத்தெல்லாம் எட்டு வந்து மனோர் காட்டுறாரு. மனோர் காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா சொல்றாரு. அதை கேட்டதும் விஜய் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது நமக்கு வந்த சோதனை, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம தப்பு பண்ணிட்டோம்லோ, ஒருவேளை நம்ம யூகிச்சது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தீர விசாரிக்கணும், தீர ஆராயணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம விசாரிக்காம நம்ம பாட்டுக்கு இதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா அதுதான் நம்மளோட முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க. அது போலதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மேலும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. இதெல்லாம் சமாளிச்சு அவங்க கொண்டு போறதுக்குள்ள இன்னும் நிறைய பின்விளைவுகளெல்லாம் சந்திக்க போறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்க இருந்து வராங்க. இதுக்கு தான் சொன்ன மல்லி, நானே ஆல்ரெடி இந்த ரேணுகாவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுங்க, தேவையில்லாம அவளுக்கு நீ இடம் கொடுத்த, இப்போ பாத்தியா
அவ சுடரின்ற விஷயம் தெரிய வந்து நீ எல்லாருக்கும் எடுத்து சொன்னாலும் அவ சுடரின்றதை ஏத்துக்க மாட்டேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மேல சண்டை ஒரு பக்கம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. இப்போ என்னதான்டா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் இருந்து ஆதாரம் இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா நான் இப்பயே மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே நம்ம மேலதான் தப்பு, நம்ம இந்த விஷயத்தை இப்படி எடுத்துன்னு போய்க்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் போலீஸ் அவங்க வந்துறாங்க. போலீஸ் வந்து நீ சுடரின்றதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு, நீ ஜெயிலில் இருந்ததுக்கான ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை போட்டு வைக்க உடனே அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் மனோருக்கு இது பண்ணத்தால் ரொம்ப ஒரு நல்ல பேரும் கிடைக்குது. ஆனால் கதிரேசனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. என் பொண்ணு அப்படின்னா இறந்துட்டா தானே, என் பொண்ணை கொண்டவன் யார், என் பொண்ணை கொண்டவன் நான் சும்மா விட மாட்டேன், விஜய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, அப்படின்னா நான் எங்கே கேஸ் போட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தைய கூட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுன்னு இருக்கேன், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழப்படுது. இதனால என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா எந்த பக்கம் போனாலும் நம்ம மேலே ஒரு பக்கம் பழி வருது, இப்படி போனாலும் நம்ம மேலே பழி போடுறாங்க, அப்படி போனாலும் நம்ம மேலே பழி போடுறாங்க, நாம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம எந்த ஒரு தப்பு செய்யலையே, ஆனால் நமக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துனே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்றது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு யோசிச்சு செய்யணும்னு சொல்லிட்டு விஜய் அவசரப்பட்டு மல்லி அவசரப்பட்டதுனால இப்போ அவங்களுக்கு பின் விளைவுகள் ஒரு பக்கம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சேவ், நன்றி வணக்கம், வந்த நம்பருக்கு தருங்க. யாரு இளநீர் வேணுமா தேங்காய் வேணுமா, வீட்டில் இருக்குது பாரு.